இந்த இண்டிவிஜுவல் எல்லாம் எடுத்துங்க ஐயா. விதைகள், பழம், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வரணும் இதில். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த பூஜை மெத்தடாலஜி கூட நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துங்க. தேங்காய் நல்லா ஜூம் பண்ணுங்க. தேங்காய் வச்சு ஒரு ஜூம் தெரியல. இந்த பனை விதைகள் நடும் முறை என்ன சொல்கிறாங்க, சிலர் வந்து நேர்குத்தா வச்சா பெண் மரமாகவும் படுக்க வச்சா ஆண் மரமாக சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நமக்கு வரலாறு பொறுப்பு கிடையாது. வாங்கினது என்ன சொன்னாங்க, சிவகங்கையிலேருந்து நீங்கள் வந்து எந்த பக்கம்னாலும் போடலாம், அது நீ பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இது கூடுதல் தகவல். ஒரு அரை அடி எடுங்க, இல்லை ஒரு அடி எடுங்க அதிகமாக. உங்களுக்கு தெரியாதில்ல, ரொம்ப இது மணலில் ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுமாரி இடத்த தான் நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மண் மூடி போடலாம். நீங்கள் ஒரு வேலை இப்படி போடுங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சார்? டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? டிஸ்டன்ஸ் 1 மீட்டருக்கு 1 போடலாங்களா? 1 மீட்டருங்க 2 மீட்டர் போடலாங்களா? 1 மீட்டர் போடலாம். 2 மீட்டர் ரொம்ப இடைவெளி வந்துடும். 1 மீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டு போகலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு நடுவு முறையில்? நாங்களும் இதை கற்றுக்கின்னு தான் வரோம். நாங்களும் இதில் ரொம்ப அனுபவம் கிடையாது. நாங்களும் வளர்ந்துன்னு தான் வரோம். இங்கேயே போட்டுன்றீங்களா ஒரு விதை? இப்படியே போடுங்க. அது கலக்குது. நீங்கள்